கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கள் சொல்லுகிறோம். நேரத்துல கர்த்தராகிய உங்களை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். நம்ம கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். நேரத்துல அன்பின் தேவனே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய நாமத்துல நாங்கள் வருகிற கர்த்தாவே, அப்பா, வேதத்தின் எல்லா மகத்துவங்களையும் வேதத்தின் எல்லா ரகசியங்களையும் தேவன் எங்களுக்கு காண்பித்து கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, இந்த வேலைக்குள்ள தேவனே அன்றைய பேசுகிற எல்லா வார்த்தைகளும் அப்பா அநேக பேருக்கு ஆசீர்வாதமும் அநேக பேருக்கு விடுதலையாகவும் புறப்பட்டு போக விஷயங்களா நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் எல்லாம் பேசுவது அப்பா நீங்க பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்பட்டு எங்களோடு கூட நீங்க பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் பிதாவே. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சரி, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளதா இருக்கிறது. தேவன் தாமே நம்மளை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவருக்காக நன்மையான நம்மளுடைய எல்லா நன்மையான கிருபையிலும் தேவ பிரசனத்திலையும் நம்மளை கொண்டு போகிறவரா இருக்கிறார். அதுதாமே ஆசீர்வதிக்கிறவர்கள். இன்னைக்கு கூட ஒரு மனுஷனை குறித்து வேதத்துல நம்ம பார்க்கலாம். ஒரு மனுஷனுக்குள்ள தேவன் வந்து அவர் செய்தா என்ன நடக்கும்? அதே போல உலகத்துல நம்மளுக்கு விரோதியான சத்துரு இருக்கு. அவன் நம்ம வாழ்க்கையில சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில செய்யும் போது என்ன காரியங்கள் நடக்கும்? ஒரு மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் என்று நினைச்சிட்டா எந்த புயல் எந்த ஒரு காரியங்கள் வந்தாலும் அதை அதட்டி ஒரு மனுஷனை கர்த்தர் விடுதலையாக்கக்கூடியவராக இருக்கிறார். இன்னைக்கு உண்மையாக நம்மளை விடுதலையாக்குற தேவன், நம்மளுக்கு விடுதலை கொடுக்கிற தேவன், அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். நம்மளோட வாழ்க்கையில நம்மளுக்கு ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் வர பண்ணுகிறவராக இருக்கிறார். நம்மளோட வாழ்க்கையில கூட பாரம்பரியத்திலும் உலகத்தின் பாவத்திலும் உலகத்துல சத்துருட பிழையையும் நம்ம கட்டப்பட்டு வந்தவர்களை கர்த்தர் நம்மளை விடுவித்து அவருடைய ரட்சிப்பில் அவருடைய கிருபைக்குள்ள நம்மளை கொண்டு வந்தவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம சில வசனங்கள் பார்க்கலாம். எப்படி இன்னைக்கு தேவன் நம்மளுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், எப்படி இன்னைக்கு நம்மளுடைய தேவன் நம்மளை விடுவிக்கிறார், எந்தெந்த விஷயங்களை கர்த்தர் விடுவிக்கிறார். இன்னைக்கு நம்ம எடுத்து நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷத்துல 5வது அதிகாரம் அதுல 1-4 முதல் வாசிப்போம். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரனேருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படகிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலியினாலும் கட்ட ஒரு நாளும் கூடாத இருந்தது. அவன் அநேக தரம் விலங்கினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தான். வசனம் சொல்லப்பட்டு பாருங்க, ஒரு சமுதாயத்திலிருந்து ஒதுக்கப்பட்டவன், எல்லாரும் ஒரு கைவிடப்பட்ட ஒரு மனிதனா காணப்படுகிறான். இந்த மனிதனோட வாழ்க்கையில என்ன நடந்தது என்று நம்ம பார்க்கும்போது, உலகத்துல அவனுக்கு ஒரு அசுத்தாவி பிசாசுடைய காரியம் அவனை பிடித்திருந்தது என்று வேதவசனம் சொல்லப்பட்டுகிறது. பாருங்க, அந்த மனுஷனை கர்த்தர் நோக்கி கொண்டு போகிறவரா இருக்கிறார். அவன் போகும்போது அந்த இடத்துல அவனுடைய குடியிருப்பு எங்க இருக்குன்னு பார்க்கும்போது பிரேத கல்லறைகள், அந்த இடத்துல அவனுடைய குடியிருப்பு எங்க என்று உலகத்துல எந்த ஒரு சங்கிலினாலும் கட்டப்பட்டிருந்தாலும் அந்த சங்கிலி என்ன பண்ணுவான்? முடியெடுத்து அவன் என்ன பண்ணுவான்? வரக்கூடியவன் ஒருவனும் அந்த மனிதனை அடுக்கவே முடியாதுங்களாம். ஒருவன் கையில அடுக்க முடியாது. அப்ப அந்த மனிதனோட வாழ்க்கையில என்ன நடந்தது என்று பார்க்கும்போது, அவன் சத்துருவான எண்ணிக்கை தன் வாழ்க்கைக்குள்ள அவன் வந்தானோ அன்னைக்கே அவன் என்ன பண்ணுறான்? அவன் வேர் பிரித்து அவனை கொண்டு வெளியே கொண்டு வருகிறவனா இருக்கிறான். ஒருவேளை நினைத்து பாருங்க, இவனுக்கு அழகான ஒரு குடும்பம் இருந்திருக்கலாம், கூட சகோதரர் எல்லாமே இருந்திருக்கலாம், குடும்பத்துல ஒரு சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஆனா இந்த மனிதனோட வாழ்க்கையில
யார் என்ட்ரி ஆகுறான்னு பார்க்கும்போது ஒரு சத்துரு, ஒரு பிசாசியானவன் அவரோட வாழ்க்கையில என்ட்ரி ஆகும்போது, அவன் வாழ்க்கையில அவன் வரும்போது அவர் என்ன பண்ணுகிறதுனா அவனை வேர் பிரித்து கொண்டு வருகிறதா இருக்கிறது, தனிமையிலுக்குள்ள கொண்டு வருகிறதா இருக்கிறது. அவனை ஒருவனும் அடக்க முடியாது. ஒருவனும் அவனை கட்டி வைத்தாலும், எந்த மாதிரி சங்கலில கட்டி வைத்தாலும் அந்த நொடி பொழுதிலே அதை என்ன பண்ண பிடித்து அவன் என்ன பண்ணுவான், வெளியே வருகிறான். அவன் உடம்பு அவனே காயப்படுத்திக் கொள்வான். அவன் உடம்பு அவனே காயப்படுத்துகிறவனா இருக்கான். அந்த கதவைக்குள்ள இரவும் பகலும் குக்கர் நின்று கொண்டிருந்தான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. என்னைக்கு ஒரு மனுஷனுக்குள்ள சத்துரு பிசாசியானவன் வருகிறானோ அன்னைக்கு குடும்பத்தை வேறு பிரிக்கிறவனா இருக்கிறான், குடும்பத்துல இருந்து செப்பரேட்டா கொண்டு போகிறவனா இருக்கிறான். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில யோசித்து பாருங்க, இன்னைக்கு நமக்குள்ள ஏதோ ஒரு கிரிகள், ஏதோ ஒரு வல்லமைகள் நமக்குள்ள சாசுவி காரியங்கள் கிரி செய்து நினைத்தோம் என்னன்னா நம்மளை வேறு பிரித்து கொண்டு போறோம். ஆண்டவர் பாருங்க, ஆதாம் ஏவாளை கர்த்தர் உண்டாக்கி அழகான ஒரு குடும்பத்தை கர்த்தர் உண்டாக்கினார். அந்த குடும்பத்துல எல்லா வகையான ஆசீர்வாதத்தை, நன்மை எல்லாமே கர்த்தர் கொடுத்தவரா இருக்கிறார். ஆனால் அந்த அழகான அந்த வீட்டுக்குள்ள, அந்த தோட்டத்துக்குள்ள யார் போனான்னு பார்க்கும்போது பிசாசியானவர் போனவனா இருக்கிறான். பிசாசனுக்கு தந்திரமாய் அவர்களுக்குள்ள கிரியை செய்து அவன் என்ன பண்ணுகிறான் என்றால் அந்த அழகான இலை தோட்டத்திலிருந்து, அந்த குடும்பத்திலிருந்தே அவன் என்ன பண்ணுகிறான், வேர்பிரித்து வெளியே கொண்டு வருகிறவனா இருக்கான். பிசாசனுடைய நோக்கம் என்னன்னா குடும்பங்கள் சந்தோஷமா இருக்கக்கூடாது, கணவன் மனைவிகள் சந்தோஷமா இருக்கக்கூடாது. எப்படியாக வேர்பிரித்து தன் வாழ்க்கையில கூட அவன் வெளியே கொண்டு வருகிறவனா இருக்கான். அந்த ஏதம் தோட்டத்திலிருந்தே அவர்கள் துரத்தப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு சத்துருவான் வரும்போது இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தை கூட என்ன பண்ணுகிறான், அவன் வேர் பிரித்து அவன் என்ன பண்ணுகிறான், கொண்டு போகிறவனா இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நிறைய பேர்கள் தன்னுடைய வாழ்க்கையில நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு இந்த பாவமான காரியங்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்கள், சில பாவங்கள் நமக்குள்ள மேற்கொள்ளும் போது, சில சத்துடைய சில காரியங்கள் மேற்கொள்ளும் போது அவன் குடும்பத்தோடு கூட ஒட்டி இருக்க மாட்டான், குடும்பத்தோடு கூட அவன் அன்புக்குள்ள இருக்க மாட்டான். அவனுடைய காரியமே வேற மாதிரியா இருக்கும். ஆனா இந்த இடத்துல பார்க்கும்போது, அந்த இடத்துல தேவன் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை பாருங்க. ஆண்டவர் பெரிய ஒரு சீமான தேடி போகல, பெரிய ஒரு ஐஸ்வர்ய தேடி போகல. ஆண்டவர் தேடி போன ஒரு மனிதன், அவனும் அந்த பிரேத கல்லறை இடத்துல அதுல இருந்து குக்கர் இட்டு கொண்ட மனிதன். அவன் குளித்து எத்தனை நாளானதோ தெரியாது. ஒரு வாழ்க்கையிலேயே அவனை ஜனங்கள் மதிக்க முடியாம, சமுதாய குடும்பம் எல்லாரும் ஒதுக்கப்பட்டவன், எல்லாரும் கைவிடப்பட்டவன். லாஸ்டோட வாழ்க்கை ஒரு சத்துரு பிடியினால, ஒரு பிசாசு பிடியினால அவன் பிடித்து தவித்துக் கொண்டு அவனே இருந்து கொண்டிருக்கான். நினைச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கும், நம்ம உடம்பை நம்மளே காயப்படுத்திக் கொள்ள முடியுமா? முடியாது. ஏன்னா நம்ம முடியாது நம்மளால. ஏன்னா அந்த அவனுக்குள்ள இருந்த காரியம் என்னன்னா பிசாசுடைய காரியம், பிசாசுடைய காரியம். அப்ப நம்மள வேறு பிரிக்கதான் நம்ம சத்துடைய காரியமா இருக்கு. குடும்பத்தில் வேறு பிரித்து கொண்டு போகிறோம் தான் காரியமா இருக்கிறது. அனைத்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஆண்டவர் அந்த மனிதனை தேடி போய், அந்த மனிதனை போய் என்ன பண்ணுகிறார், ஆண்டவர் ஒரு விடுதலை கத்தல் கொடுக்கிறவரா இருக்கிறார். அந்த சொல்லப்பட்டிருக்க அந்த இடத்துல உனக்கும் எனக்கும் என்ன வேதனைப்பட்டயா அந்த இடத்துல வந்தாய். அப்ப அந்த இடத்துல ஆண்டவர் சொன்னார், உங்களுடைய பேர் என்னன்னு கேட்கிறாரு. அந்த இடத்துல உங்களுடைய பேர் என்ன பாருங்க. இன்னைக்கு நம்முடைய பேர்களை நம்ம சொல்லும் போது, இன்னைக்கு என்னோட பேரு கேட்கும் போது என்னோட பேர் தான் நம்ம என்ன பண்ணோம், நம்ம சொல்லக்கூடியவரா இருக்கணும். ஆனா அந்த இடத்துல அவனோட பேரை கேட்கும் போது அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஆவி பேசுகிறது. என்ன பேசுறதுன்னா, என் பேர் நீதியோன் என்று பேசுகிறதா இருக்கிறது. பாருங்க, அவனுக்குள்ள இருக்கிற பிசாசு இசப்பாக்கிட்ட பேசக்கூடியதா இருக்கிறது. அவனும் ஒரு விண்ணப்பத்தை அந்த இடத்துல வைக்கிறான். என்ன சொல்லுகிறான்னா, நரகத்துக்கு நீங்க அனுப்பாதீங்க, இந்த பன்றிகள் மேல என்ன அனுப்பி விடுங்க. அப்ப அந்த இடத்துல 2000 பன்றிகள் மேய்ந்து கொண்டிருந்தது. அதன் மேல அந்த ஆவி விட்டு விலகி போனதா இருக்கிறது. அந்த பன்றிகளை குக்கர் விட்டு அதுக்கு விழுந்து மடிந்து போனதா இருக்கிறது. பாருங்க, அங்க இருக்கிற மனுஷனுக்கு பன்றிகாவர்களுக்கு முக்கியமா இருந்தது, ஆனா மனுஷன் முக்கியம் கிடையாது. ஆனா இன்னைக்கு தேவனுக்கு எது முக்கியமா இருந்தது என்றால் அந்த மனிதன் தான் முக்கியமா இருந்தார், அந்த நபர் தான் முக்கியமா இருந்தார். நம்ம இன்னைக்கு அப்படி செய்ய முடியுமா? இன்னைக்கு எத்தனையோ பேர்கள் இன்னைக்கு பாவத்தில் இருக்கிறார்கள், புஸ்தகம் இல்லாம இருக்கிறார்கள், வேதனைக்குள்ள இருக்கிறாங்க, ஏதோ ஒரு பாவ பிடியில இருக்கிறாங்க.
வியாதி படைகள் இருக்கிறது. நம்ம போய் அப்படி போய் நம்ம ஒரு உதவி செய்து அவர்களை தட்டி நம்ம எழுப்பணுமா? நம்ம எழுப்புவது கிடையாது. ஏன்னா தேவன் முக்கியமான ஒரு காரியத்தை தேவன் செய்தவரா இருக்கிறார். தேவன் செய்தவரா இருக்கிறார். தேவன் இன்னைக்கு செய்தவரா இருக்கிறார். இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்குள்ள என்ன காரியங்கள் நடக்கிறது என்று நம்ம என்ன பண்ணோம் யோசித்து நம்ம பார்க்க வேண்டும். இந்த மனிதனோட வாழ்க்கையில முதலாவது அவன் செய்தது என்னன்னா, அவன் முதலாவது செய்தது அவனுக்குள்ள விசுவாசம் வந்தவனா இருக்கிறான். இரண்டாவது அவனுக்குள்ள என்ன குடும்பத்தை விட்டு வெளியே வந்தவனா இருக்கிறான். மூன்றாவது அவனோட வாழ்க்கையில என்ன நடந்தது என்றால் அவனுடைய குடியிருப்பு பிரேத கல்லறைகள் அந்த இடத்துல இருந்தவனா இருக்கான். நான்காவது பார்க்கும்போது அவன் உடம்பு அவனே என்ன பண்ணுகிறான், தன்னை காயப்படுத்திக்கிறான். ஐந்தாவது அவன் என்ன பண்ணுகிறான், அவனே கூக்குரல் இடுகிறவனா இருக்கிறான். பாருங்க, தேவன் வஸ்திரத்தை கொடுக்கிறவர் பிசாசு வஸ்திரத்தை எடுத்து என்ன பண்ணுகிறான், அவமானப்படுத்துகிறவனா இருக்கிறான். இன்னைக்கு அப்படி நம்முடைய தேவன் எல்லாத்தையும் நம்மளுக்கு செய்கிற தேவனா இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நீங்க ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில இதுக்கு வேண்டிய அர்த்தம் தெரியாம இருக்கலாம், ஆனா இதுக்கு வேண்டிய புரிந்து கொள்ளாம இருக்கலாம். ஆனா வாழ்க்கையில என்ன பண்ணலாம், நீங்க ஒப்பு கொடுக்கும் போது தன்னுடைய காரியங்கள் உங்களை விட்டு விலகி போவதா இருக்கிறது. இன்னைக்கு பார்க்கும் போது அப்படிதான் இருக்கிறது. ஒரு விழித்து கடந்து போகும்போது ஒரு வலிமை பெண் அந்த இடத்துல பார்க்கும்போது அவருக்குள்ள ஒரு பயங்கரமான சாட்சிய காரியம் எழுப்பின போது அந்த விசுவாசி ஆடிட்டு அந்த வாலிப பெண் ஆடிட்டு வந்து சொல்லு, உங்களுடைய மாம்சத்தை நான் சாப்பிடணும். அங்கே இடத்துல எல்லாரும் அந்த இடத்துல கூட்டங்கள் இருக்கிறாங்க, உங்களோட மாம்சத்தை நான் சாப்பிடணும், மாம்சத்தை சாப்பிடுற வரைக்கும் நான் விட்டு போக மாட்டேன்னு கூப்பிட்டு விட்டு கொண்டு இருந்தது. ஒரே அதட்ட இயேசுவின் நாமத்தினால அவரை விட்டு விலகி போன்னு சொல்லி ஜெபிச்சோம். ஆவி விட்டு விலகி போகுது. அப்போ அந்த வீட்டுல நடந்தது என்னன்னா, எல்லாம் ஆவியில விட்டு போன பிறகு அந்த மகளை கூப்பிட்டு நான் கேட்டேன், உங்களோட வீட்டுல இந்த மகள் நான்வெஜ் நிறைய குசிப்பாளா சாப்பிடுவாளான்னு கேட்டிருங்க. அவன் சொன்னாங்க, என் பெண்ணுக்கு நான்வெஜ்ஜே பிடிக்காது, அவன் நான்வெஜ் தொட மாட்டா. ஆனா அப்ப உள்ள இருந்த ஆவி என்ன கேக்குது, மாம்சத்தை சாப்பிடணும். பல விதமான ஆவிகள் வந்து உள்ள செய்கிறதா இருக்கிறது. ஆனா அது விடுதலை ஆக்குறவர் யாருன்னா அவர் ஒருவர் தான். அவர் இயேசு ராஜாவா இருக்கிறார். இயேசு ராஜா அவங்க விடுதலையை ஆக்கி நம்மள என்ன பண்ணுறாரு, நல்ல நன்மையான வழிகளில கொண்டு போகிறார். இன்னொரு இடத்துல பார்க்கும் போது அதுல நீங்க 17வது வசனத்தை வாசிக்கும் போது அவனுக்கு புத்தி தெரிந்து அவன் என்ன பண்ணுறான்னா தேவனுடைய பாதத்துல உக்காந்தவனா இருக்கிறான். நீங்க அந்த 15-20 வருஷத்து வரைக்கும் நீங்க வாசித்து வீட்டுல அதை வாசிக்கும் போது அவன் புத்தி தெரிந்து தேவனுடைய பாதத்துல வஸ்திரம் தரித்து அவன் தேவனுடைய பாதத்துல அவன் உட்கார்ந்து அவங்களை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்களாம். எப்படி பாருங்க, தேவன் செய்யற அற்புதம் பாருங்க. தேவன் செய்த அந்த இடத்துல ஒரு நன்மையை பாருங்க. ஒன்றுத்துக்கு ஒரு சமுதாயத்துல ஒடுக்கப்பட்டவன், குடும்பத்தினால் கைவிடப்பட்டவன், சத்துரு பிடிவினால விசுவாசி பிடிவில இருந்த ஒரு மனுஷன், தன் உதவிக்கு யாருமே வரல, நண்பர்கள் சொந்த பந்தங்கள் யாருமே அவருக்கு உதவிகளுக்கு வரல. ஆனா அந்த இடத்துல வந்தவர் யாருன்னா இயேசு ராஜாவா இருக்கிறார். இயேசு ராஜா அந்த இடத்துல அவருக்கு ஒரு விடுதலையை கத்தல் கொடுத்தவரா இருக்கிறார். எப்படியாப்பட்ட ஒரு தேவன் நம்மளோடு கூட அவர் இருக்கிறவரா இருக்கிறார். இயேசு ராஜா உண்மையா இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அது செய்யக்கூடியவனா இருக்கிறார். அப்ப அவன் வஸ்திரத்தை தரித்து அவன் உட்கார்ந்து கொண்டு இருக்கும் போது அந்த இடத்துல தேவ பாதத்தை உட்கார்ந்தாங்க. அப்ப அவங்க எல்லாம் அந்த புத்தியெல்லாம் தெரிந்த பிறகு அவன் சொல்லக்கூடிய காரியம் என்ன தெரியுமா, நான் உங்களோடு கூட வருகிறேன், நான் உங்களோடு கூட வருகிறேன்னு சொல்றார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, போய் முதலாவது உங்களுடைய குடும்பத்துக்கு என்ன பண்ண, நீ காண்பி போன்ற. அப்ப பாருங்க, உனக்கு ஒரு அழகான குடும்பம் இருந்திருக்கு. என்னைக்கு விசுவாசி தர வாழ்க்கையில வந்தானோ அன்னைக்கே அந்த குடும்பத்தை வேர் பிரித்து இன்னைக்கு கொண்டு போறேன். இன்னைக்கு அநேக வாழ்க்கையோட வாழ்க்கையில கூட பார்க்கணும். இன்னைக்கு சத்துருடைய கிரியைகள் இருக்கும்போது அவன் குடும்பத்தோடு கூட ஒட்டி இருக்க மாட்டான். சில விசுவாசியுடைய காரியங்கள் உள்ள வரும்போது குடும்பத்தின் அன்புல இருக்க மாட்டான். அவன் வேற வேற செப்பரேட்டாக தன வாழ்க்கை வாழ்வதா இருக்கும். இன்னைக்கு ஒரு மனிதன் செப்பரேட்டா தன வாழ்க்கையை தேர்ந்து கொண்டு போகிறான். அவனுக்குள்ள ஏதோ ஒரு காரியம் கிரியை செய்கிறது என்று நம்ம பார்க்க வேண்டும். இந்த மனுஷனோட வாழ்க்கையில கூடதான் விசுவாசி அவன் வாழ்க்கையில வரும்போதே அவன் என்ன பண்ண, அழகான குடும்பத்தை வேறு பிரித்து. ஆதாமை கூட விசுவாசி வரும்போது அழகான இந்த குடும்பத்தை என்ன பண்ணா பிரித்தவனா இருக்கிறான். இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்குள்ள எது கிரியை செய்கிறது என்று நம்ம என்ன பண்ணோம் பார்க்கக்கூடியவரா இருக்கிறோம். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது சகரியா வசனம் 3வது அதிகாரம் அது 1, 2, 3 வசனங்களை நம்ம வாசிப்போம். அந்த வசனத்தை நம்ம கேட்போம். அவன் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை காண்பித்தார்.
அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். பாருங்க, யாருக்கு முன்பாக நின்றான்? கர்த்தருடைய தேவன் தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அவனுக்கு வலது பக்கத்தில் நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினியினின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றார். யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். இவனுக்கு மேல இருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை என்ன பண்ணுங்க? அழுக்கி போடுங்க. பாருங்க, ஒரு மோசே கூட யோசுவா இல்ல, இவரு ஒரு ஊழியக்காரராக இருக்கிறாரு, இவரு ஒரு தேவ மனுஷனா இருக்கிறார். அந்த இடத்துல பார்க்கும்போது வலது பட்சத்துல விசுவாசி அவன் நிற்கக்கூடியவனா இருக்கிறார். எதற்காக நிற்கிறான் நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இவர் ஒரு அழுக்கு வஸ்திரத்தை அந்த இடத்துல அவர் தரித்திருந்தார் என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த இடத்துல குற்றத்தை செய்து கொண்டே இருக்கிறார். அந்த இடத்துல அப்போது ஆண்டவர் தான் சொல்றாரு, அவனோட அழுக்கு வஸ்திரத்தை நீங்க கழட்டணும். அப்ப அந்த இடத்துல அந்த அழுக்கு வஸ்திரத்தை அவர் எப்போ கழட்டினானோ அப்போது பிசாசிக்கனா இல்ல, இடம் இல்ல, அவன் விலகி போனான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவன் விலகி போனான் என்று வேத வசனம் நமக்கு சொல்லக்கூடியதா இருக்கிறது. இன்னைக்கு அவனுக்கு சம்பந்தப்பட்ட காரியங்கள் நம்முடைய சிந்தனையிலே ஆகட்டும், நம்முடைய வாழ்க்கையாகட்டும், நம்முடைய குடும்பத்திலே ஆகட்டும், இன்னைக்கு இருந்தா அவன் நம்மளை கிரியை செய்து கொண்டேதான் இருப்பான். நம்ம மேற்கொண்டு காரியங்களை செய்து கொண்டேதான் இருப்பாங்க. மேற்கொண்டு காரியங்கள் நமக்கு வந்து கொண்டுதான் இருக்கும், அழிவுகள் வந்து கொண்டுதான் இருக்கும், பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். அப்போ நம்ம எடுக்க வேண்டிய காரியத்தை நம்ம எடுக்கும் போது தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம வீட்டின் மேல, நம்ம பிள்ளைகள் மேல அது இறங்கி வரக்கூடியதா இருக்கிறது என்று பாருங்க. அவனுக்கு அத்த நிமிஷம் அவனுக்கு அந்த வேலையே இல்லை. அத்த நிமிஷம் அத்த நேரம் அவனுக்கு வேலையே இல்லை. அந்த இடத்துல விட்டு விலகி போனா என்று வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம யாருக்கு முன்பாக நிக்கிறோம்? தேவனுக்கு முன்பாக நிக்கிறவர்களா நாம் இருக்க வேண்டும். இருக்கணும். பாருங்க, அதே இடத்துல அவன் அவன் என்ன பண்ணுகிறான்? தன்னை காரியங்களை செயல்படுகிறான். அப்போ இன்னைக்கு அவனுக்கு பிடிக்காத காரியங்கள் என்ன இருக்கு, எது இருக்கு, நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். ஆனா ஆண்டவர் சொல்றார், உண்மையாக ஒரு ரட்சிப்பை கர்த்தர் என்ன பண்றாரு? நம்மளுக்கு விடுதலைய வர பண்ணுகிறவனா இருக்கார். அப்ப அவனுக்கு வேலை இல்லாம காரியங்களை நம்ம என்னைக்கு செயல்படுத்த ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு அவன் இல்லாமல் ஓடி போகிறவனா இருக்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப அந்த இடத்துல நம்ம காரியங்களை நம்ம பார்க்கணும். ஒரு விரோதமான எந்த காரியங்களோ எந்த பேச்சுகளோ நம்ம எழும்பாதபடிக்கு நம்ம என்ன பண்ணோம்? எடுத்து போட வேண்டும். அந்த வசனத்தை வாசிங்க. பின்பு அவனை நோக்கி நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றான். என்னத்தை எடுத்தாரா? தன்னை வாழ்க்கையில தன் அக்கிரமத்தையும் தன் பாவத்தையும் கர்த்தர் எடுத்து அந்த இடத்துல என்ன ஆகுறது என்றால் அந்த அழுக்கான வஸ்திரம் கர்த்தர் எடுத்தார். தேவன் எடுத்தார். எடுக்கும் போது அர்த்த கட்டம் என்ன பண்ண முடியல, அவரை குற்றப்படுத்தாங்க முடியல, விசுவாசிக்கல முடியல, அவன் விலகி போனான். அப்போ ஒரு குற்றமான காரியங்கள், கரப்பட்ட காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில வரும்போது சில காரியங்கள் வரும்போது விசுவாசம் நம்மளை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கலாம். ஒரு அழகான ஒரு வெள்ள துணிக்குள்ள ஒரு சின்ன ஒரு டாட் நீங்க வச்சு பாருங்க, அது எவ்வளவுதான் பிரகாசம், அதெல்லாம் அந்த சின்ன ஒரு டாட்ன்றது நம்மளோட கண்ணுக்கு அந்த பிளாக் டாட்ன்றது தெரிஞ்சே தெரியும். அதே போலதான் விசுவாசம் நம்மளோட வாழ்க்கையில தேவனுக்கு நம்ம எந்த மாதிரி காரியம் இருந்தாலும் அந்த தேவன் பிசாசுக்கு பிடிக்காத சில காரியங்கள் நமக்குள்ள இருக்கும் போது எடுத்து போட வேண்டும். அடுத்த கட்டம் ஒரு நாள் என்ன பண்ண முடியல, அந்த யேசுவை குறித்த அந்த குற்றத்தை பேச முடியாம அவன் வெட்கப்பட்டு போனவனா இருக்கிறான். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம ஏன் நம்மளோட சில காரியங்களை நம்ம விழுந்து போகிறோம்? எதுக்காக நம்ம விழுந்து சில காரியங்களை செயல்படுத்த முடியாம
சில காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ளாம போகிறோம் என்றால் நமக்குள்ள அவனுடைய காரியம் என்னவோ ஒன்று இருக்கிறது. அதை தயவாக நம்ம எடுக்கும் போது அது வலது பட்சத்துல போய் நிக்க வேணும், நம்ம தான் நிக்க வேணும். ஆனா தேவன் அந்த இடத்துல விசுவாசி நிக்கக்கூடியவனா இருக்கான். அவனும் அவன் என்ன பண்ணா, வேத வசனம் சொல்லப்படும், அவனும் விசுவாசித்து தேவனுக்கு முன்பாக நடுங்கி கொண்டிருக்கிறான். அப்போ நம்மளோட வாழ்க்கையில நீங்க யோசித்து பாருங்க, எது இருக்கிறது, எது நம்மளோட வாழ்க்கையில நீங்க நம்ம செய்து கொண்டிருக்கோம். அவருடைய எல்லா காரியங்களும் மன்னித்து அவருக்கு ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுத்தவரா இருக்கிறார். பாருங்க, அந்த மார்க் என்ற சுவிசேஷத்துல அதிகாரம் அதுல 14-15 வாசித்து பாருங்க. பன்றிகளை மேய்த்தவர்கள் ஓடி இதை பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவின் இடத்துல வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெரிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். புத்தி தெரிந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறத பார்த்து யார்கள் பயந்தார்கள்? அங்க இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணாங்களா? பயந்தார்கள் என்று வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, இப்ப எப்படி அவங்களுடைய வாழ்க்கை நடந்திருக்கும், நீங்க ஒரு யோசனை பண்ணி பாருங்க. அவன் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும், எந்த சூழ்நிலையில இருந்திருக்கும். அவனுக்கு ஒரு புத்தி தெரிந்து இன்னைக்கு அவன் தேவ பாதத்துல அவங்க உட்கார்ந்துக்கிறா எப்படியாப்பட்ட ஒரு ஆச்சரியமான, அது கீழே வசனம் என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கும் பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள். அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். உத்தரவு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துல ஏசப்பா சொல்றாரு, நீ போய் என்ன பண்ணு, உன் குடும்பத்துக்கு நீ போன்றாரு. இந்த இடத்துல அவன் மேல எனக்கு ஒரு 14,000 பிசாசிகள் இருந்திருக்கலாம். ஒருவேளை அப்படியாப்பட்ட ஒரு மனுஷன், அவனுடைய பெரிய கூட்ட பிசாசி அவனுக்குள்ள இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு வருஷம் தன்னை உடம்பாவே காயப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டு சமுதாயத்துல ஒதுக்கப்பட்டு குடும்பத்துல ஒதுக்கப்பட்டு யாரும் அவனோட நண்பர்கள் குடும்பங்கள் எல்லாம் கைவிடப்பட்ட நேரத்துல தேவன் போய் அவனுக்கு ஒரு உதவி செய்து அற்புதம் செய்த வாழ்க்கையில இப்ப சொல்றாரு, எட்டுல ஒரு அற்புதம் அந்த இடத்துல ஆகி ஒரு புத்தி தெரிஞ்சு பிறகு அவங்க என்ன சொல்ல வேண்டும்? இப்ப நம்மளுக்கு ஒரு மிராக்கள், நம்மளுக்கு அற்புதம் நம்மளுக்கு ஒரு செய்தி, நம்ம எட்டுல என்ன சொல்லுவோம்? வீட்டுக்கு போறோம், வீட்டுக்கு போய் நம்ம குடும்பத்தை மனித பிள்ளைக்கு நம்ம காட்டுவோம் என்று சொல்லுவோம். ஆனா அந்த இடத்துல அந்த மனிதன் அதை காண்பிக்கல, அப்ப அவங்க கூட நான் வரேன், நாங்க கூட வரேன் என்றார். அப்போ ஆண்டவர் சொல்றார், போய் நீ முதல்ல அந்த குடும்பத்துக்கு நீ காட்டக்கூடியவனாக. அதுதான் நம்ம செய்ய வேண்டும். முதல்ல நம்ம தேவனுக்கு நம்ம எந்த நன்மைகள் நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவர் செய்தாலோ, எந்த அற்புதங்கள் நம்மளுக்கு செய்தாலோ அது தேவனுக்கே செலுத்தக்கூடியவர்களா நம்ம இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு மனிதனை எத்தனை நிமிடத்துல கர்த்தர் ஆசீர்வதிச்சார். எவ்வளவு வருஷம் அவனுக்கு பிசாசு பிடித்திருந்தா யாராலும் விடுதலாக்கல. ஆனா இயேசு ராஜா அவங்களோட வாழ்க்கையில விடுதலை கொடுத்து ஒரு பெரிய ரட்சிப்பு, ஒரு பெரிய சந்தோஷத்தை அவரோட வாழ்க்கையில கொடுத்தவரா இருக்கிறார். இன்னைக்கு குடும்பங்களை கட்டக்கூடியவர் தேவன், குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவர் தேவன், குடும்பத்தை உயர்த்துகிறவர் தேவனா இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களுக்குள்ள ஏதோ ஒரு வல்லமை நமக்குள்ள ஏதோ ஒரு கிரியை செய்கிறதா? இன்னைக்கு அதே பாருங்க, அந்த மனுஷனுக்கு எப்படி ஆண்டவர் வஸ்திரத்தை கொடுத்து அவனுக்கு புத்தியும் ஞானத்தை கொடுத்து என்ன பண்ணாரு, ஒரு நல்ல ஒரு வழி கொண்டு வந்தாரோ அதே போல நம்முடைய குடும்பத்தையும் நம்மளும் தேவன் நல்ல ஒரு வழிக்குள்ள கத்தர் கொண்டு வருகிறார். எப்போதுமா புத்தியில்லாம செய்யற காரியங்கள், புத்தியில்லாம செய்யற காரியங்கள் நம்மளுக்கு சில விளைவுகளை நம்மளுக்கு உண்டாக்குறதா இருக்கு. கண்டிப்பா நம்மளுக்கு அவருக்கு இது வரைக்கும் புத்தியே இல்லையா, இது வரைக்கும் புத்தி இல்லாம செய்திருந்தான். அவ பிசாசுக்கு என்ன இல்ல, புத்தியும் இல்லை ஞானமும் இல்லை, அவனுக்கு புத்தியும் கொடுக்க முடியாது. ஆனா ஏசப்பா இன்னைக்கு ஒரு மனுஷனுக்குள்ள வரணும், அப்பதான் புத்தி தெளிவு ஞானம் எல்லாமே நமக்குள்ள வரக்கூடியதா இருக்கிறது. நினைத்து பாருங்க. அப்ப அதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தா, புத்தி தெரியும், குடும்பத்தை அவனுக்கு தெரியாது, குடும்பம் இருந்தாலும் குடும்பம் தெரியாம இருந்தான், குடும்பத்தை சகோதரி தாய் இல்ல இருந்தாலும் அவனோட கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. ஆனா என்னைக்கு தேவன் தன்னை வெளிச்சத்துக்குள்ள அந்த மனிதனை கொண்டு வந்தாரோ அப்போ அவன் புத்தி தெளிந்து அவன் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, என்னுடைய குடும்பத்துக்கு நான் போகக்கூடியவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. எப்படியாப்பட்ட ஒரு தேவன், தேவனுக்கு பின்பாக போகக்கூடியவர்களா நம்ம மாற வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் அப்படியாப்பட்ட மனுஷியோட எவ்வளவு மோசமான இந்த வாழ்க்கைய நம்மள ஆண்டவர் எடுத்து நம்மள இன்னைக்கு ஒரு மனிதனாக கத்த வைத்ததுக்காக நம்ம கத்தனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். தேவனை நம்ம மகிமைப்படுத்த வேண்டும். எவ்வளவு மோசமான வாழ்க்கையில நம்மள ஆண்டவர் ரட்சித்ததுக்காக தேவனை ஸ்தோத்திரம், தேவனை மகிமைப்படுத்துறவர்களா இருக்க வேண்டும்.
நம்முடைய குடும்பம் தேவனை மகிமைப்படுத்துற ஒரு குடும்பமாக மாற வேண்டும். தேவனை உயர்த்துகிற ஒரு குடும்பமாக மாற வேண்டும். அவர் செய்த எல்லா நன்மைக்கும் தேவனுக்கு நன்றி சொல்லி அவரை நம்ம துதிக்கிறவர்களா நம்ம மாற வேண்டும். இந்த மனிதனை எப்படி கர்த்தர் எல்லாத்திலும் கர்த்தர் விடுதலாக்கணும். ஒன்றும் இல்லை, ஆண்டவர் கொஞ்சம் விடுதலாக்கி கொஞ்சம் நன்மை செய்துட்டு போல ஒரு முழுமையான ஒரு சுகத்தை கர்த்தர் கொடுத்தவரா இருக்கிறார். முழுமையா இனிமேல் அவங்களோட வாழ்க்கையில என்ன பண்ண முடியாது, விசுவாசியம் மறந்து முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, அந்த இடத்துல விடுதலை கொடுத்தவரா இருக்கார். அவரு எவ்வளவு பெரிய காரியங்களை அவர் செய்திருப்பார் தேவனுக்கு என்று யோசித்து பாருங்க. அதே நன்மையை இன்னைக்கு நம்மளுக்கு செய்யக்கூடியவரா இருக்காங்க. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அந்த இடத்துல அன்பு தேவனே, உங்களை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய நாமத்துல நாங்கள் வரக்கூடியவர்களா இருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களோட வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே எத்தனையோ நன்மைகளை செய்தவர் ஆண்டவரே. இந்த மனிதனோட வாழ்க்கையில் அப்பா நாங்க பார்த்தோம் ராஜா. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே கையில கலர்களியும் ஆண்டவரே தன்னை உடம்பு அவனை காயப்பட்டு கொண்டு தன் குடும்பத்தில் பிரிக்கப்பட்டு தன்னை வாழ்க்கையில் ஆண்டவரே அனாதை இருந்த ஒரு மனுஷனோட வாழ்க்கையில உறவு எல்லாரும் கைவிடப்பட்ட நேரத்துல அவனுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் உண்டாக்கி ஆண்டவரே நல்ல புத்தியை கொடுத்தி நல்ல ஒரு ஆண்டவரை ரட்சிப்பு விடுதலை கர்த்தர் கொடுத்தீரே. அவன் மேல இந்த அசுத்தாவிகள் பிசாசுடைய காரியங்கள் விட்டு விலகினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஏசப்பா, நீங்க சொன்னாங்க, நீ கட்டளையிட்டா நீங்க கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த மாதிரி எத்தனையோ குடும்பங்கள்ல அத்தோட பிடியிலும் ஆண்டவரே பல வகையான பிரச்சனைகள்ல மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க. இயேசு ராஜாவே, நீங்க விடுதலை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நீங்க விடுதலை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே.